தாத்தா கிட்ட காவேரி வந்து நடந்த விஷயத்த பத்தி கேட்குறாங்க. இந்த மாரி விஜய்க்கு வந்து ஆல்ரெடி லவர் இருக்காங்களா? அவங்க யாரு? அவங்கள பத்தி டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து தாத்தாவும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம யோசிக்கிறாரு. வேணாம்மா அத பத்தி பேசாதன்றாரு. ஆனா வந்து காவேரி வந்து ரொம்ப வம்புப்படி கேட்கறதால தாத்தா வந்து விஷயத்த சொல்றாரு. இங்க பாரு காவேரி, எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சத்தியம் பண்ணி குடுக்கணும். இந்த மாரி வந்து நீ வந்து விஜய விட்டுட்டு போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாரி விஷயத்த வந்து சொல்றாரு. விஜய் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பொண்ண லவ் பண்ணியிருந்தான். அந்த பொண்ணு உயிருக்கு உயிரா நேசிச்சான். அந்த பொண்ணும் அப்படிதான். ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல, அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு நல்லா ஏமாத்திட்டா. ஏமாத்திட்டு விஜய விட்டுட்டு போயிட்டா. அதனால வந்து விஜய் வந்து மனசு கஷ்டத்தோட இருக்கா. இப்போ வரைக்கும் வந்து அதையே நெனச்சுட்டு கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தான். அதே மாரி வந்து அவன் ரொம்ப வந்து மனக்குழப்பத்துல இருந்தான். அதுலேருந்து மீட்டு வர்றதே எங்களுக்கு பெரிய விஷயமா போச்சு. இப்ப தான் கொஞ்சம் நடமாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வந்து காவேரி நிஜமாவா? அவர் கூட இவ்ளோ சோகம் இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, ஆமாம்மா. அவன் ரொம்ப மனசு கஷ்டத்தோட இருக்கான். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுலேருந்து அவன மீட்டு கொண்டு வரதே எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது. ஆனா அவன் மறுபடியும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் உன்ன திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்பவும் அவனால மறக்க முடியல போல இருக்கு. அதனால தான் ஃபோட்டோஸ்லாம் வச்சுட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து அப்போ அந்த பொண்ண அவர் மறக்கலையா? அப்படி இல்லம்மா. அந்த இன்சிடென்ட் அவன் மறக்க முடியல. அந்த பொண்ணுலாம் அவன் எப்பவோ மறந்துட்டான். அந்த பொண்ணு எப்போ அவன தூக்கி போட்டுச்சோ, அப்பயே அவனும் மனசுலேருந்து தூக்கி போட்டான். இருந்தாலும் வந்து அவ ஏற்படுத்தின காயம் வந்து அப்படியே தாம்மா இருக்கு. அந்த காயத்துக்கு மருந்தா நீ மாறணும் காவேரி. அவன வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரணும். பழையபடி அவன் சிரிச்சு பேசணும். இந்த மாரி சிடு இல்லாம, கோவமா இல்லாம, நீ எப்படி வந்து எல்லார்கிட்டயும் சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருக்கியோ, நீ இருந்த இடம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கோ, அதே மாரி தான் அவன் இருந்த இடமும் சந்தோஷமா இருந்தது. இப்ப அவன் அப்படி மாரி மாறிட்டான். பழைய விஜய நாங்க பார்க்கணும். அது உன்னால தாம்மா முடியும். அவன் கூடயே இருப்பியா? அவனுக்கு சப்போர்ட்டா இருப்பியா? அவனுக்கு வந்து நீ வந்து எல்லாமே வந்து இருக்கணும். அவன் எல்லாமுமா இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அத கேட்டு காவேரிக்கு ஒண்ணும் புரியாம அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. தாத்தா அது வந்து தாத்தா, இங்க பாரு காவேரி, என்கிட்ட நீ சத்தியம் பண்ணியிருக்க விஜய் கூட இருப்பேன். அதனால விஜய் கூட நீ இருக்கணும். அவன வந்து நீ முழு மனுஷனா ஆக்கணுமா? உன்னால முடியும் தானம்மா. தாத்தா இப்படி சொல்றாருன்னு யோசிக்காதம்மா. உன்னால மட்டும் தான் அவன சந்தோஷமா வச்சுக்க முடியும் நான் நம்புறேன். ஏன்னா நீ இருக்கிற இடம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பாரு, நீ என்கிட்ட வந்து பேசுற, நான் அவ்வளோ சந்தோஷமாயிடுறேன். அதே மாரி நீ யார்கிட்ட பேசினாலும் அவ்வளோ சந்தோஷமாயிடுவாங்க. உன் மனசுல எவ்வளோ துக்கம் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனா வந்து அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்த குடுக்குற இல்லையா? அந்த மனசு உன்கிட்ட தாம்மா இருக்கு. இந்த மாரி மனசு தாம்மா என் பேரன வந்து வழி கொண்டு வர முடியும். உன்னால பண்ண முடியுமா? அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து காவேரி அமைதியா இருக்கேங்க. கண்டிப்பா உன்ன நான் நம்புறேம்மான்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்து வந்து காவேரி வந்து யோசிக்கிறாங்க. இவ்ளோ மனசு கஷ்டத்தோட வந்து விஜய் இருக்காரா? அதனால தான் விஜய்க்கு வந்து காதலே பிடிக்கலையா? அதனால தான் நம்ம காதலையும் அவர் வந்து இந்த மாரி பேசினாரா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. விஜய் வராரு. வீட்டுக்கு வந்தோனே விஜய பார்த்து பாவமா இருக்கு காவேரிக்கு. உடனே விஜய்க்கு வந்து எல்லாத்தையும் பார்த்து செய்றாங்க. என்ன இன்னைக்கு ஓவரா இருக்கு அனுசரணை அப்படின்னோனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. விஜய் காஃபி கேட்கறதுக்கு முன்னாடியே காஃபி எடுத்து வந்து குடுக்குறாங்க. நான் காஃபியே கேட்கலையே. இல்லங்க, நீங்க டயர்டா வந்திருப்பீங்கல்ல, அதனால தான் எடுத்து வந்து குடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. விஜய பார்த்து அப்படியே ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க காவேரி. அவர் தூங்குறது, அவர் வந்து எல்லாம் பண்றது எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிறாங்க. அடுத்து வந்து விஜய்க்கு தேவையானதெல்லாம் நல்லா பண்ணணும். அவர் கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரி, நம்ம இன்னும் ஒரு 9 மாசம் கழிச்சு நம்ம போயிடுவோமே, அப்போ நம்மள வந்து இவர் அனுப்பிச்சிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி பரவால்ல, அது வரைக்கும் வந்து இவர நம்ம சந்தோஷமா பார்த்துக்கிறேன்னு தாத்தா கிட்ட சொல்லியிருக்கேன். அதே மாரி சந்தோஷமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய் கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து காவேரி வந்து பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது எல்லாத்தையும் பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு காவேரிக்கு எந்த பதிலுமே விஜய் சொல்ல மாட்டேங்கிறாரு. என்ன இவரு எதுவுமே சொல்ல மாட்டேங்க, எப்படியோ சொல்ல வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜயை பார்க்குறாங்க. இங்க பாரு, குட் நைட், எனக்கு தூக்கம் வருது, அப்படியே தூங்க போறேன்னு சொல்லிட்டு போறாரு. இவரை எப்படி தான் நான் வந்து சரி பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. இதோட முடியுது.